கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் தேவைகளை குறித்து அதிகமாய் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய கர்த்தர் தனக்கு கொடுத்த மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக அந்த மோரியா மலை மேல் ஏறிக்கொண்டிருக்கிறார். ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், தகப்பனே, பலி செலுத்துவதற்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கும் பொழுது ஆபிரகாம் பதிலளிக்கிறார், அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று பதிலளிக்கிறார். உங்கள் தேவைகள் எது என்று கர்த்தருக்கு தெரியும். உங்களை படைத்த, உங்களை தம்முடைய உள்ள கைகளில் வைத்திருக்க உங்களுடைய ஆண்டவர் பரம தகப்பனுக்கு நம்முடைய தேவை எது என்பது நன்றாகவே தெரியும். நிச்சயமாகவே அவருடைய நாள் வரும் பொழுது உங்கள் தேவைகளை அவர் நிறைவாய் சந்திக்க அவர் உங்களோட தேவனாய் காணப்படுகிறார். அவர் சரியான நேரத்துல உங்களுக்கு தேவையான உதவிகளை, ஒரு ஆசைகளை பரத்திலிருந்து அனுப்பி கொடுப்பதற்கு அவர் உங்களோட தேவனாய் காணப்படுகிறார். அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருங்க. அவரே உங்கள் நம்பிக்கையா வைத்து, அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நோக்கி செபித்துக் கொண்டிருங்கள். அவருக்காக காத்து கொண்டிருங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கானதை சரியான வேளையில உங்களுக்காகவே அவர் செய்து கொடுப்பதற்கு அவர் உங்களோட தேவனாய் காணப்படுகிறார். சோர்ந்து போகாதீங்க, கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான உதவியை ஏற்ற வேளையில சரியான நேரத்துல அவர் உங்களுக்காகவே செய்வதற்கு அவர் உங்களோட தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய பருவதத்துல பார்த்து கொள்ளப்படும். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுக்காகவே செய்து முடிக்க உங்களோட தேவனாய் காணப்படுகிறார்.